லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நான் சென்றது உத்தியோகபூர்வ பயணமாகும். இதனை நான் நிரூபித்தும் அவர்கள் என்னை கைது செய்தனர். ஆனால் எனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்தனர். எனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் விடமாட்டோம், அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். අනුර කුමාර දිසානායකට බාර දෙනකොට බිලියන 98.9යි. ඩොලර් වෙන එකක් නෙමෙයි, ඩොලර් බිලියන 22ක් දීලා ගියේ. මම මොනකටද මේ වාර ගන්න? திலீவனின் நினைவேந்தலை முன்னிட்டு நல்லூரில் இந்நினைவாலயம் அஞ்சலிக்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு முப்படையினர், போலீசார் போன்ற பல்வேறு சீருடைகளை அணிந்திருப்பவர்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள கட்டிடம் ஒன்றில் திடீரென தீ பரவியுள்ளது. குறித்த தீப்பரவல் புறக்கோட்டையில் முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள கையடக்க தொலைபேசி உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் மேல்தளத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீயை அணைப்பதற்காக அங்கு 12 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை 9000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 07185988888 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அடுத்த ஜனவரி மாதம் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 25 பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மின்சார சபை ஊழியர்களுக்கும் மின்சார சபை பிரதானிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த கலந்துரையாடல் மின்சார சபை தலைமையகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்கு பொறுப்பான பணிப்பாளர் பங்கேற்றிருந்தமையினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் 25 அமைச்சுகளின் செயலாளர்களும் 3 தொழிற்சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் கைவிடப்பட்ட வீடொன்றுக்கு அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 18.5 கிலோகிராம் கஞ்சா பொதிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டம் போலீஸ் அத்தியட்சருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தர்மபுரம் பகுதியில் இன்று கிளிநொச்சி போலீஸ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட தீவிர சோதனையின் போதே குறித்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் திருப்புல்லானி அடுத்துள்ள சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 8 வயது மதிக்கத்தக்க கடல் பசு ஒன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் பல்லி, கடல் குதிரை, கடல் பசு, சிப்பி, சங்கு, பவளப்பாறைகள் என சுமார் 1400க்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் 4ஆம் வகுப்பு மாணவியை துஷ்பிரயோகம் செய்த பாடசாலை வேன் சாரதிக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 4ஆம் வகுப்பு மாணவியை தனது வாகனத்துக்குள் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக ஒரு குழந்தையின் தந்தையான 68 வயதுடைய பாடசாலை வேன் சாரதிக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் 25 ஆண்டுகள் இவ்வாறு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும். ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகளைப் போலவே இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தங்காலியில் உள்ள கால்ட்ரன் இல்லத்தில் தனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட சரத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காலை கால்ட்ரன் இல்லத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் அரசியல் பிரபலங்கள் மஹிந்தவை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.